நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இருக்கும் அரசு பள்ளி மாணவி ஒருவரின் வாழ்க்கை பின்னணி உத்வேகம் அளிக்கிறது. இது குறித்து விரைவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அரசு பள்ளி மாணவர்களின் கூட்டத்தில் இருந்து மேலும் ஒரு மருத்துவர், சாலை விபத்தில் உயிரிழந்த தந்தை, செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து போராடி வரும் தாய். இந்த சூழலில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாற்றுத்திறனாளி மாணவி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர் சீட் பெற்று தன் தாயை ஆசுவாசப்படுத்தியிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த எஸ் கொளத்தூரைச் சேர்ந்த யோகேஸ்வரிதான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரி. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கு. நான் நீட்டுக்குன்னு அதிகமாக டைம் ஒதுக்கி படிக்கலை. நான் படித்ததே 1 மந்த்து தான் ஸ்டெஃபனாக உட்காந்து படித்தேன். ராணிப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் 11th 12th படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அங்கே நீட் கோச்சிங்கும் ஜேஇ கோச்சிங்கும் தரதா சொன்னாங்க. அங்கே போயிட்டு நல்லா படித்தேன். 1 மந்த்து எங்கள் சார் சொன்னார், இந்த சிலபஸ்லாம் படித்தா நல்லா ஹை ஸ்கோர் பண்ணலாம் நீட்டில் அப்படின்ற மாதிரி சிலபஸ் நிறைய சொன்னார். எங்கள் பயாலஜி சார் ரொம்பவே சப்போர்ட்டிவ் பண்ணார். நான் அதில் தான் பர்சன்டேஜ்லுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நான் அவரோட வழிகாட்டுதலோடு நல்லா படித்தேன். நீட் தேர்வு அறிமுகமான போது அரசு பள்ளி மாணவர்களால் இதனை எதிர்கொள்ள முடியாது என பலரும் கூறிய நிலையில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை எனவும், சரியான திட்டமிடலும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருந்தால் நீட் மிகவும் எளிது என்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாலலாம் ஒழுங்காக படிக்க முடியாது, அதாவது நீட்டில் ப்ரெஷரில் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக நம்ம டைம் ஷெட்யூல் போட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு கரெக்டாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக படிச்சணும். நல்லா நம்ம ப்ரெஷர்லேயே நீட்டை கிளியர் பண்ணலாம், நல்லாவும் படிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாரோட தாட்டும் ப்ரெஷர்லேயே போகிறது இல்லை. நானே கூட நிறைய பார்த்துருக்கேன். இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தா கண்டிப்பாக போக முடியும். இவை அனைத்தையும் பெண் பிள்ளைகளுக்கு எதுக்கு இம்புட்டு படிப்பு என சொல்லும் ஊரார்க்கு மத்தியில் படித்து இவர் சாதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் ஊர்லேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டரும் கூட. ஏன்னா எல்லாருமே எங்கள் ஊரில் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களாம் அதிகமாக படிக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே கம்பெனிக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கூட அவ்வளோ போனது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டரு அப்படின்றதுனால, அதாவது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சது அப்படின்றதுனால எனக்கும் பெருமையாக இருக்குது. ஒற்றையாளாய் குடும்ப பாரத்தை சுமந்து வாழ்க்கை போராட்டத்துடன் மகளின் கனவுகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த யோகேஸ்வரியின் தாய், என் மகள்தான் எங்க ஊரில் முதல் மருத்துவர் என ஆனந்த கண்ணீரில் பெருமிதம் கொண்டு சற்று இளைப்பாறுகிறார். பாப்பா டாக்டராக இருக்கா. எங்கள் பாப்பா எங்கள் ஊர்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டு டாக்டரு. அப்பா கிடையாது, நான் மட்டும்தான். நான் கூலி வேலை தான் போகிறேன். செங்கல் வேலைக்கு போவேன், நடுவுக்கு போவேன். காலையில் போனால் ஈவினிங் தான் வருவேன். கூட அம்மா இருக்காங்க, அம்மா தான் பாப்பாவை பார்த்துப்பாங்க. எப்போவுமே புக்ஸோடு தான் அவள் இருப்பாள், நல்லா படிப்பா. நான் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். நான் அதை தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இன்றைக்கி எங்கள் பாப்பா எங்கள் ஊரில் டாக்டராக இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யோகேஸ்வரியின் சாதனை சாதாரணமானது அல்ல. உயர்கல்விக்கு பெண்களை அனுப்புவதற்கு தயக்கம் கொள்ளும் ஊரில் இருந்து மருத்துவராகி இருக்கிறார். நிச்சயம் இனி ஒவ்வொரு வருடமும் ராணிப்பேட்டை மாவட்டம் எஸ் கொளத்தூரில் இருந்து பல யோகேஸ்வரியை நிச்சயம் காணலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டையில் இருந்து செய்தியாளர் சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.